இன்றைக்கி எங்களோட ஆஃபீஸில் மென்ஸ் டே செலப்ரேஷன். ஸோ கேதர் ஆகிட்டோம் கேஃபட்டேரியாவில். எல்லாருக்குமே ட்ரெஸ் கோட் சொல்லியிருந்தாங்க, ஆனால் எவனுமே அதை ஃபாலோ பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணேன், எங்கள் எல்லாருக்கும் எங்கள் கூட இருக்க எல்லா ஆண் ஜீவன்களுக்குமே வந்துட்டு மென்ஸ் டே விஷ் பண்ணியிருந்தேன். ஸோ கேக் வெட்டுறதுக்காக எல்லா மென்ஸுமே கூப்பிட்ருந்தாங்க. கேக் வெட்டுறது கூட யாரும் போக மாட்றாங்கங்க. ஸோ கொஞ்சம் பேர் தான் போயிருந்தாங்க, மற்ற கோஷ்டி எல்லாமே பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மென்ஸுக்கு மட்டுமே கேம் கண்டக்ட் பண்ணாங்க. ஓ மை காட்! அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க, பிளாக் ஷர்ட் போட்டு, வினோத் அண்ணா. வாய் கிழிய பேசும், ஆனால் ஒரு வேலையை உருப்படியாக பண்ணல, கேம்லேயும் வின்னும் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் ஃபஸ்ட்டு நிற்கிறார்ல, ஸோ அவர் தான் வின் பண்ணியிருந்தார். ஸோ அவர் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ ஸோ அவங்க எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. கிஃப்ட்டுலாம் கொடுத்து முடிச்சோடனே லாஸ்ட்டாக என்ன, நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் தான் முக்கியம். ஸோ டோக்கன் கொடுத்துருந்தாங்க. டோக்கன் வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து லைக் ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்து முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறமா தான் ஃபுட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் ரிசீவ் பண்ணியாச்சு மக்களே.